ஜி இது என்ன ட்ரெயினா? இதுல ஏசி இருக்குது, லைட் இருக்குது. ஏய் மெட்ரோ ட்ரெயின்ல ஏசிலாம் இருக்கும்டி. ட்ரெயின்ல ஏசியா? நம்ம ஊர் ட்ரெயின்ல ஏசிலாம் இருக்காதே ஜி. அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் தவிர்த்து எதையாவது கூட்டு போயிருக்காங்க. உங்க அப்பா உன்னை கூட்டு போனதில்லை எனக்கும் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் இப்போ 1 இயரா ஒண்ணா இருந்திருக்கீங்கல்ல, சோ ஓரளவுக்கு உங்க ரெண்டு ஒரு பேரும் நிமிஷம் சின்ன திருத்தம். ஒன்னா நடிச்சிட்டு இருந்திருக்கோம். லிவிங் சும்மாவே ரியல் கப்பல் டிரைவ் ஒன்னா இருந்திருக்கோம். who takes longer to get ready? இவங்க தான் உண்மை சொல்லு. நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனா இருக்கணும், நம்ம லீனா இருக்கோன்றனால வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, கருப்பு இருக்கோன்றனால வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. யாராருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. பட் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிடைக்கல, இல்ல நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுறோம், இல்ல இது ஒரு பெட்டரான ரோல் தரும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன். அப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய அப்ரோச்லாம் பண்றாங்க எங்களை, நீங்க வாங்க பண்ணலாம், கான்டாக்ட்லாம் பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் வர்றது. மேபி அவங்க சொன்னாங்கன்னா நாங்க எனக்குள்ள என்ன டெவலப் பண்ணிக்கணும். லைக் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நிறைய வியூஸ் வந்தா அது ஒரு ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி சில வீடியோஸ்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வியூஸ் போகாம ஆஃபீஸ்ல இருந்து ப்ரெஷர் ஆயிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்லாம் இருக்கா? ஆக்சுவலா எங்க ஆபீஸ்ல ப்ரெஷரே பண்ண மாட்டாங்க. ஆமா. அதனாலதான் எங்களுக்கு எங்க ஆபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். நான் ப்ரெஷர் ஆகி சொன்னா கூட விஜய் நான் வந்து உட்கார எதுக்கு ப்ரெஷர் ஆகுற, ரிலாக்ஸ் ஆகி வா படத்துக்கு போலாம். வியூஸே போலனாலும் சில்லா தான் இருப்பாங்க. ஆமா, அவர் சில்லா தான் இருப்பேன்னா, அவர் வந்து நிறைய பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கும் போது அவர் சொல்லுவார் போகுண்டா வெயிட் பண்ணு. அவர் சொல்லி தான் வடக்கி பொண்டாட்டின்ற ஐடியாவுமே நாங்க பிடிச்சது, பொண்டாட்டி ஐடியாஸே பிடிச்சதுன்னும் போது சரி அவர் சொல்றதை கேட்கலாமேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஆனா லேசியா இருந்தா அவர் திட்டுவார். நான் லேசியா அப்பப்போ இருப்பேன், அப்போ திட்டுவார் பாத்தியா இதுக்கு தான் சொன்னேன் பிஃபோரா ஸ்கிரிப்ட் பண்ணு. அந்த மாதிரி ப்ரெஷரைஸ் தான் இருக்குமே தவிர்த்து எங்களை போட்டு நீ எப்படியா சேனல்ல ஓட வைக்கணும், அதுக்கு தானே சேலரி தரோம், அந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு. டார்கெட் அந்த மாதிரிலாம் அவர் இல்ல. வந்து எங்களை வந்துட்டு கூட பிறந்த தம்பி தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பாரு. அவ்வளோ ஜோவியலா பழகுவாரு. ஸோ அந்த ப்ரெஷரைஸ் இருந்தது இல்லை. பட் வீடியோ டவுனா போகும்போது நாங்க பேசிப்போம் என்ன மிஸ்டேக்ஸா இருக்கும், என்ன பண்ணலாம், சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி மட்டும் தான் இனிஷியேட்டா தான் முடிவெடுப்போம். நடுவில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு 27th சபரிமலை கண்டென்ட் வரைக்குமே எங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வியூஸ் டவுன் ஆனது, போகவே இல்லை. அது மட்டும் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் என்னன்னு நாங்க யோசிக்கும் போது என்ன பண்ணிட்டோம்னா ஃபேமிலியா பண்ணிட்டே இருந்துட்டு, ஆக்சுவலா அதை நான் நோட் பண்ணியிருந்தேன், நடுவில் பிரேக் விட்டுட்டு நாங்க மறுபடியும் ரேண்டமா நாங்க 2 பேர் மட்டுமே இருந்துட்டு இருந்தோம். ஆடியன்ஸ் வந்துட்டு எங்க 2 பேரும் லவ் பார்த்தாலுமே கொஞ்சம் ஃபேமிலியாவும் ஆசைப்படுறாங்க. மாமியார் மருமகள் சண்டை போறதை வந்து ஆசைப்படுறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அடிக்கணும், ஆமா. அது எல்லாருக்கும் பிடிக்கும். அடிக்கணும் இல்ல திட்டணும். திட்டணும். சோ அதை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபேமிலியா கொண்டு வந்து இப்போ ஃபேமிலியா போறனால இப்போ மறுபடியும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னா லவ் இருக்கணும், அத எமோஷனலும் இருக்கணும், கொஞ்சம் காமெடியும் இருக்கணும், எல்லாமே கலந்த மாதிரி Full அவங்களுக்கு ஒரு package package expect கொடுத்தோம்னா அவங்க என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அது நாங்க ஆமா. தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா ரிலேட்டபிளா எதிர்பார்க்கறாங்க. வீட்டுல உண்மையா ஒரு மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தா என்ன ரிலேட்டபிள்ஸா நடக்கும், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற எதிர்பார்க்கறாங்க. சோ அதை இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே கிரேட். ஸோ இப்போ ஓகே நீங்க 2 பேரும் ஓரளவுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஸ்டார்டிங்ல ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ், எங்கேயாவது நீங்க ஆடிஷன்ஸ் போயிட்டு இன்னும் ரிஜெக்ஷன்ஸோ இல்ல பாடி ஷேமோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணது உண்டா? எப்பவுமே நம்ம பயங்கர சக்சஸ்ன்னு கிடையாது, ஓரளவுக்கு நம்ம நோன் ஆயிட்டீங்க. ஓரளவுக்கு இருக்கும். என்னன்னா ஆமா எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா இருக்குங்க. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வரணும். பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், ஒல்லியா இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், கருப்பா இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே எல்லாமே நடக்கும் தான். பட் என்ன ஒண்ணுன்னா எனக்கு வந்துட்டு எங்க அம்மாவா இருக்கட்டும், நான் பார்த்த முக்கியமான பர்சன்ஸா இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டோன்ட் லூஸ் ஹோப்னு தான் சொல்லுவாங்க. ஸோ யார் என்ன கலாய்ச்சாலுமே ஓகே நான் ஜெயிப்பண்டா, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டாம் தான் இப்போ வரைக்குமே அந்த தைரியத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் என் லைஃப்ல யார் வந்து போனாலும் சரி, நம்மளை எங்க போய் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, அதை எனக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கனால இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இன்னும் சொல்லிட்டே இருக்கனால நாங்க இன்னும் மேல போவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனா இருக்கணும், நம்ம லீனா இருக்கோன்றனால வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, கருப்பா இருக்கோன்றனால வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இருக்கு. ப்ளஸ் என்னன்னா அது வந்துட்டு அவங்கள குறை சொல்ல முடியாது நம்ம. பட் நமக்கான ஒரு டே வரும்ல, அன்னைக்கு நம்ம வந்துட போறோன்ற இருக்கு. அதனால ரிஜெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் மோஸ்ட்லி அதை நினைச்சு டிப்ரெஸ்ட் ஆக மாட்டேன். ஆனா அது காலங்கள்லாம் தாண்டியாச்சு. எனக்கு என்னன்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஃபேராருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. பாடி ஷேமிங்ன்றதை தாண்டி ஃபேரா இருந்தா நீ நல்லா இருக்கே, நல்ல லுக் இருக்கு, கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிடைக்கல. எது நான் என்னதான் ப்ரெசன்டபிளா போயிருந்தாலும்
நான் நல்லா பண்ணாலும் ஏதோ ஒண்ணு இன்னுமே மிஸ் ஆகிட்டே இருக்கு. அது என்னன்னு எனக்கே நான் தேடிட்டு தான் இருக்கேன். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நானும் நிறைய ஆடிஷன் போயிருக்கேன். இல்ல நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுறோம். இல்ல இதோட பெட்டரான ரோல் தரோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ரீசெண்டா கூட நிறைய ஆமா. இன்னொன்னு என்னன்னா எங்களை அப்ரோச் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னன்றது எங்களுக்கு அது நிறைய இதுக்கப்புறம் லைக் ஆமா. இப்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய அப்ரோச்லாம் பண்றாங்க எங்களை. நீங்க வாங்க பண்ணலாம். கான்டாக்ட்லாம் பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் வர்றது இல்ல. ஓகே எதனாலன்னு தெரியல. நாங்க சரி ஓகே எதனால ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணலாம். மேபி அவங்க சொன்னாங்கன்னா நாங்க எனக்குள்ள என்ன டெவலப் பண்ணிக்கணும் இல்ல எங்களுக்குள்ள என்ன பண்ணணும்ன்றது சொன்னாங்கன்னா கூட ஓகே. பட் சொல்ல மாட்டாங்க. கூப்பிடுவாங்க. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்ற மாதிரி இது பண்ணி ஆமா. திடீர்னு லாஸ்ட் மினிட்ல இல்லங்க இல்ல நீங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களே வருவாங்க, அவங்களே இது ஆமா, பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய போயிடுவாங்க. நடக்குது. ஓகே பரவாயில்ல. நமக்கு இந்த வடக்கி பொண்டாட்டி சீரிஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இதே அப்படியே பிடிச்சி போயிடலாம். இருந்தாலும் நாங்களும் அடுத்த கட்டங்கள் மேல போகணும். இல்ல பிக் ஸ்கிரீன்ல எங்கேயாவது பார்க்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா போவீங்க. ஓகே நீங்க 2 பேரும் உங்களோட சீரிஸ்ல இருந்து ஒரு பயங்கர ஒரு பெஸ்ட் சீன் அப்படியே எங்களுக்காக எனாக்ட் பண்ணி காட்ட முடியுமா? ஹரிஜி இது என்ன ட்ரெயினா? இதுல ஏசி இருக்குதோ லைட் இருக்குதோ? ஏய் மெட்ரோ ட்ரெயின்ல ஏசிலாம் இருக்கும்டி. மெட்ரோ ட்ரெயினா? நம்ம ஊர் ட்ரெயின்ல எல்லாம் ஏசிலாம் இருக்காதே ஜி. ஏய் நீ என்னைக்காவது ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து போயிருக்கியா? ம். அப்புறம் உங்க அப்பா உன்னை கூட்டு போனதுல எனக்கும் தெரியும். சரி போச்சு. ஐயோ இந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே சிரிச்சுக்கிட்டே நிறைய சிரிப்போம். இருப்பீங்க. டேக் இல்ல வாங்குவீங்க. டேக் போக மாட்டோம். நாங்க மானிட்டரிங் நல்லா சிரிச்சு முடிச்சிட்டு அப்புறமா தான் டேக்கே ஆமா. போவோம். நாங்க ஒரு டேக்லயே இது ஓ பண்ணுவோம். அப்ப நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணிப்பீங்க. ஆமா. ஒரு 3 ஓகே டைம் ஓகே. ரிஹர்சல் அத்தனை பேர் இருக்கும்போது ரிஹர்சல் வந்து பண்ணிட்டே இருப்போம். அந்த டயலாக் அப்படியே முடிச்சிருங்களேன். அது ப்ராப்பரா பண்ணி முடிச்சேன். சரி சிம்பிளா ஓகே. முடிச்சேன். ஹரிஜி இந்த இவ்ளோ பெரிய ட்ரெயின்ல இல்ல ஏசி இருக்குதோ லைட் இருக்குதோ? ஏய் இது மெட்ரோ ட்ரெயின் ஏசி லைட்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஊர் ட்ரெயின்ல இந்த மாதிரி இருக்காதே ஜி. என்னைக்காவது உங்க அப்பா உன்னை ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து கூட்டு போயிருக்கானா? நெய் ஜி. அப்புறம் எப்படி ட்ரெயின்ல ஏசி இருக்கா லைட் இருக்கான்னு உனக்கு தெரியும்? அச்சா அச்சா ஜி. ம். சரி ஜி பாட்டு போட சொல்லு. பாட்டா? ஏய் நம்ம என்ன கேப்ல அடி போட்டுட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு இருக்கோம் பாட்டு போடுறதுக்கு. அனே ட்ரவுசரே என்னடா நிம்பல் இவ்ளோ பெரிய ட்ரெயின்ல ஏசி போடுமா லைட் போடுமா ஆனா பாட்டு போடாதா? ஓ பகவான் யாரு நீ? இத கேக்குறது சாரி நான் தான் வடக்கி பொண்டாட்டி. நைஸ் நைஸ் Okay, நைஸ் okay. சூப்பர் சூப்பர் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே சோ இப்போ அவங்க சொன்னாங்களா ட்ரவுசர்ங்கிற பேர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? யார் அதை பிட்ச் பண்ணா? அண்ட் மக்கள் மத்தியில இது ஒரு எல்லாருமே ட்ரவுசர்னு கூப்பிடுவாங்கன்னு பயந்தீங்களா ஸ்டார்டிங்ல? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்கா மரக்கலைஞர்கள்னு ஒரு வீடியோ பண்ணோம். அது கண்ணன் SS கண்ணன்றவர் தான் ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனு. அதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேரா பண்ண வீடியோ. அதில் வந்துட்டு அவர் எழுதியிருந்தாரு டே டவுசர்னு சொல்லிட்டு. அவர் தான் அந்த பேர் கொடுத்தது. ஸோ இதை வந்து அவங்க சொல்லும் போது கமெண்ட்ஸில் நிறைய அது வந்தது. என்னதான் உங்களை திட்டி நீங்கள் நடிக்காதீங்கன்னு போட்டாலுமே அந்த வீடியோவில் மட்டும் டே டவுசர்ன்ற கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருந்தது நல்லா இருக்குன்னு. ஸோ அதை எடுத்து அடுத்தடுத்து நாங்கள் யூஸ் நம்ம 2 பேரும் பேரா பண்ணல நீங்கள் அப்படி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் இந்த பேர் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு நிறைய பேர்கிட்ட. எங்கேயாவது வெளியே போனால் கூட இவங்களையுமே சரி என்னையுமே சரி டே டவுசர்னு தான் சொல்லுவாங்க. ஓகே டே டவுசர் வடப்பள்ளி கோவில் போகும்போது கூட டே டவுசர் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் இந்த நேற்று சிவராத்திரிக்கு லாஸ்ட் வீக் வந்துட்டு கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ டக்குனு ஒரு ஆண்டி வந்துட்டு புஷ்பா புருஷன்ற மாதிரி நீ தானே வடக்கி புருஷன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ இது 2மே வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிடுது. அவங்களுக்கு என்னன்னா இப்போ கப்பிள்ஸ்குள்ள நார்மலா கடல் பண்ணி ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிட்டுப்பாங்கல்ல. எல்லாரும் எல்லாத்துக்கும் கூட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. சோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நாங்க அது தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க அப்படியே கண்டினியூ பண்றோம். ஆமா எல்லாரும் புஜ்ஜி பேபின்னு வச்சிருந்தாங்க. நாங்க கொஞ்சம் டே டவுசரேன்னு வச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். ஓகே சூப்பரா நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சின்ன கேம் செக்மெண்ட்குள்ள போயிடலாம். சோ நீங்க 2 பேரும் இப்போ 1 இயரா ஒண்ணா இருந்திருக்கீங்கல்ல. சோ ஓரளவுக்கு உங்க 2 ஒரு பேருக்கும் நிமிஷம் சின்ன திருத்தம். ஒன்னா நடிச்சிட்டு இருந்திருக்கோம். லிவிங் சும்மாவே ரியல் கப்பல் டிரைவ் ஒன்னா இருந்திருக்கோமா? ஏங்க ஒன்னா இருக்கீங்க? ஓகே ஒன்னா நடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. சோ ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் 2 பேரை பத்தி. சோ எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஓகே சோ நான் ஒண்ணுமே தெரியல. நீங்க வந்துட்டு இப்போ நான் கேக்குற கேள்விக்கு வந்துட்டு இவங்களா நீங்களான்னு வைக்கணும், பாயிண்ட் பண்ணிக்கணும். சரி ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே நம்பர் 1 who is better cook? இவங்க தான். ஓகே who takes more retake while shooting? அவங்க தலைய மட்டும் ஆட்றீங்க. அவங்க தான் கை காட்டுங்க பாஸ். அவங்க தான். ஓகே who spends more money? சரி ஆமா நான் தான். 2 பேரும் யோசிக்கிறீங்க. நீங்க தான். நான் தான். என்ன அப்புறம் வித்தியாசமா இருக்கு. யூசுவலா பொண்ணுங்க தானே நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க. இல்லங்க ஷாப்பிங் பண்ணி அடிக்கடி ஷாப்பிங் நான் வந்துட்டு பண்ணுவாரு. ஸ்கின் கேர் வாங்கி பாரு எல்லாம் பண்ணி பாரு. நான் கூட எனக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதனால நிறைய நான் ட்ரெஸ் ரொம்ப வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ மாசம் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சுவலா எனக்கும் பிடிக்கும். நம்ம வாங்கினா கொஞ்சம் பல்கா வாங்கி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்படியே இல்ல மந்த்லி salary credited ஓகே டக்கு 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 டக்குன்னு போய் போடுறது. அவ்வளவுதான். சூப்பர். உங்க வைஃப் ரொம்ப லக்கி அப்போ. ஓகே who is a bigger foodie? நான் தான்.
ப்ரோ நீங்க கையை காட்டுங்க ப்ரோ நான் வெறும் தான், வாயில நான் தான். ஓகே ஹூ forgets the dialogue இவங்க தான். ஓகே ஹூ இஸ் லேசி Both. போத். both ஆமா, ஓகே ரெண்டு பேரும். சூப்பர் அப்பப்போ ஃபுல்லா லேசி கிடையாது, சம்டைம்ஸ். ஓகே கிரேட் ஹூ டேக்ஸ் longer to get ready இவங்க தான். ஏய், உண்மை சொல்லு. நான் நீயே சொல்லிருக்க. நீ போயிட்டு வந்தா டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி. உண்மை சொல்லு. சரி நான் ஆக்சுவலா ரெண்டு பேருமே கிடையாது, ஆமா. யாரும் வேற வருவாங்க, அவங்க தான் இப்படி ஆமா, ரெண்டு பேரும் டக்குன்னு அப்ப ரெடி ஆமா ஆயிடுவீங்க ஆக்சுவலா நான்லாம் ரொம்ப சீக்கிரம் ரெடியாவே இது நீ சொல்லியா? ஆமா இல்ல சொல்லியா சும்மா தான் அவங்க சொன்னேன். ஆக்சுவலா என்னன்னா இது வரைக்கும் நான் எங்க அம்மாவா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், saree கட்டா 1 மணி நேரம் எடுத்துப்பாங்க. என் வாழ்க்கையில 5 நிமிஷம் saree கட்டி பார்த்த ஒரே பொண்ணு நிக்கிதா தான். எனக்கு தெரிஞ்சு அப்ப நீங்க ஒரு saree tutorial போடணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நானே டியூட்டோரியல் பார்த்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா கட்டி கட்டி பழகிருச்சு எனக்கு. செம்ம ஃபாஸ்டா நான் கட்டி மேக்கப்பும் சரி டக்குன்னு பண்ணிடுவேன் எல்லாமே. எனக்கு Okay. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும் அப்படிதான். சூப்பர் கிரேட் ஓகே ஹூ இஸ் மோர் அட்வென்ச்சரஸ் நானு ரெண்டு பேருமே வா. சரி நானும் ஓகே பாத்தீங்களா நீங்க ரெண்டு டீ-ஷர்ட்ல அட்வென்ச்சர் போட்டுருக்கேன். பேரும் கிரேட் ஓகே ஹூ இஸ் பெட்டர் அட் கீப்பிங் சீக்ரெட்ஸ் யாரு ரெண்டு பேருமே. ரெண்டு பேருமே ஓகே சூப்பர் ஹூ ஹாஸ் குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களுக்கு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு ஓகே ஸோ ஹூ இஸ் அ குட் ஃபோட்டோகிராஃபர் ஆமா, கேவலமா நான் இருக்கல. கேவலமா இருப்பேன். ஓகே ஓகே எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட் வந்தா ஹூ வின்ஸ் த ஆர்குமெண்ட் ஆர்கியூமெண்டா? ஆமா ஆர்கியூமெண்ட் வரும், ரெண்டு பேருமே வின் பண்ண மாட்டோம். அப்படியா? ஆமா. ஓகே ஓகே சூப்பர் அவ்வளவுதான் இதோட கம்பேட்டிபிலிட்டி நல்லா ரவுண்ட் இருந்துச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ராபிட் ஃபயர் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போலாம் யார்ட்டனாலும் போங்க, ஆல்பபெட்டிக் Okay. ஆர்டர் படி அவங்க போனா நீ உங்களை தான் அவங்க first. உங்களை கை சரி, காமிச்சிட்டாங்க நான் தான். ஓகே ஃபேவரட் ஆக்டர் விஜய். ஆக்ட்ரஸ் எனக்கு ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் வந்துட்டு அனுஷ்கா ரொம்ப பிடிக்கும். ராபிட் ஃபயர் ப்ரோ ஒரு டக்குன்னு சொல்லுமா? அனுஷ்கா. அனுஷ்கா ஷெட்டி அனுஷ்கா ஷெட்டி. ஓகே ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா. இளையராஜா ஓகே ஃபேவரட் டைரக்டர் அட்லி. ஃபேவரட் சாங் நீ பார்த்த வழிகள் ஃப்ரம் 3. ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் சிப்பு சிப்பி. ஃபேவரட் மூவி துப்பாக்கி. ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. ஓகே ஃபேவரட் கலர் ஒயிட். சிங்கிங் ஆர் டான்சிங் சிங்கிங். நான் பாடினா நல்லா இருக்காது. நைட் ஆல் ஆர் ஏர்லி ரைசர் நைட். நைட் ஆல் ஓகே டீ ஆர் காஃபி டீ. பீஸா ஆர் பர்கர் ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்காது ஓகே ஸ்வீட் ஆர் ஸ்பைசி ஸ்வீட். ஸ்பைசியும் பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு ஸ்வீட் ஸ்பைசி ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஓகே மதுரைக்கார வேற ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். ஓ பட் ஸ்வீட் எனக்கு வந்து ரொம்ப அடிக்ட். லட்டுனா ரொம்ப பிடிக்கும். ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயர். நானே ஒரு பக்கம் அவர் பேசுறதுல ஜோன் அவுட் ஆயிட்டேன் ஓகே ஆப்பிள் ஆர் ஆண்ட்ராய்டு ஆப்பிள். ஆப்பிள் ஓகே பார்ட்டி ஆர் மூவி மூவி. ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் ஓகே முடிஞ்சது கிரேட் பல டைம்ல வந்துட்டு நீங்க இன்னும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாலும் ஓரளவுக்கு நல்லா முடிச்சிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஃபேவரட் ஆக்டர் விஜய். ஆக்ட்ரஸ் நயன்தாரா. ஓகே ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். ஃபேவரட் டைரக்டர் டைரக்டர் ஜீவன். ஓகே கௌதம் வாசுதேவ் மேனன் ஓகே ஃபேவரட் சாங் சாங் இப்போ ரீசெண்டா காஷ்மீர் மே தூ கன்யா. அது ரீசெண்டா வந்த சாங் இல்ல ரீசென்ட் சாங்கா? எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் ரீசெண்டா. ஓகே ஓகே ரீசெண்டா சித்திர புத்திரி. ஓகே சூப்பர் ஓகே. ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர் வந்து விக்னேஷ் தேவா. நம்ம இன்ஃப்ளூயன்சர் இல்ல, நம்ம யூடியூபர். இன்ஃப்ளூயன்சர்னா வெளிய வாய்ப்பு கிடைக்காது. ஏன்? ஓகே ஓகே இன்ஃப்ளூயன்சர் பெருசா இல்ல ஓகே ஃபேவரட் மூவி ஃபேவரட் மூவி இது ஐயோ டாடி மம்மி மூவி ஒன்று பேர் மறந்து போச்சு எனக்கு. தமிழ் படம் ஒன்று. அபியும் நானுமா? இல்ல டாடி மம்மிங்கறாங்க இல்ல ஐ மீன் டாடி கேர்ள். தெய்வ திருமகள் அதுதான். சூப்பர் சூப்பர் ஃபேவரட் ஃபுட் ஃபுட் டொமேட்டோ ரைஸ். தக்காளி சாதம் ஓகே ஃபேவரட் கலர் பிளாக். பிளாக் ஓகே சிங்கிங் ஆர் டான்சிங் டான்சிங். தெரியும் ஏர்லி ரைசர் ஆர் நைட் அவுட் நைட் அவுட். டீ ஆர் காஃபி காஃபி. ரீசன்ட்லி காஃபி. சூப்பர் பீஸா ஆர் பர்கர் ஆமா ரெண்டுமே இல்ல. என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஸ்வீட் ஆர் ஸ்பைசி ஸ்வீட். ஓகே ஆப்பிள் ஆர் ஆண்ட்ராய்டு ஆப்பிள். ஓகே பார்ட்டி ஆர் மூவி பார்ட்டி. சூப்பர் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம். ஓகே நைஸ் ரெண்டு பேரும் முடிச்சிட்டீங்க ஓகே ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கீங்க நான் ஒரு மூவில ஜஸ்ட் ஒரு மெயின் ஒரு கேரக்டர்ல செலக்ட் ஆயிருக்கேன் அதுதான் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே சூப்பர் ஒரு நெக்ஸ்ட் ஒரு மூவி கேரக்டர் ஓகே டன் உங்களுக்கு இல்ல இன்னும் எதுவும் வரல. அப்ரோச்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும். அவங்க சைடுல இருந்து வந்துட்டு இருக்கு.
இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகல. சூப்பர் சூப்பர். 2 பேரையும் கூடிய சீக்கிரம் பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு நாங்க விஷ் பண்றோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Thank Thank you you. so much. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.